புதுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வரும் கனமழையால் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுந்தர். வணக்கம் சுந்தர். தற்போது அந்த பகுதி விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக உள்ளது? விவரங்கள். தமிழகத்தின் காவிரி டெல்டாவின் கடை மாவட்டமாக உள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் குறுவை சாகுபடியை விட சம்பா சாகுபடி தான் அதிக அளவு விவசாயிகள் சாகுபடி செய்வார்கள். இந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக பெய்த மழையை கொண்டும் நிலத்தடி நீரை கொண்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கருக்கு மேலாக விவசாயிகள் சம்பா சாகுபடியை தற்போது பயிரிட்டுள்ளனர். கடந்த ஒரு மாத காலமாக நடவு பணிகளும் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் தான் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் நேற்று காலை முதல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது கொட்டி வருகிறது. இன்று தற்போது வரை கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் புதுவிடுதியைச் சேர்ந்த கிராமத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஏக்கருக்கு மேல பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இனி மழை விட்டால் மட்டுமே இது பயிரை காப்பாற்ற முடியும். தொடர்ந்து மழை பெய்தால் பயிர்கள் அழுகிவிடும் என்ற வேதனையை விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஏனென்றால் 45 தினங்களே ஆன இந்த பயிர்கள் தற்போதுதான் முளைத்து நெருப்பு மணிகளை விடக்கூடிய காலம். அந்த காலத்தில் மழை பெய்து பயிர்கள் சுத்தமாக நீரில் மூழ்கியுள்ளது. மழை விட்டால் மட்டுமே இந்த பயிர்களை காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் சுத்தமாக பயிர்கள் அழுகிவிடும் என்ற வேதனையை விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இப்போதே கணக்கீடு பணிகளை மேற்கொண்டு விவசாயிகளுக்கு இழப்பீடு தருவதற்குண்டான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளனர். இதே போன்று புதுவிடி கிராமம் மட்டுமல்ல, மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த நிலைதான், அதாவது விவசாயிகள் பயிரிடப்பட்டிருந்த நெல் வயல்களை மழையானது சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் தங்களுடைய பயிரை காப்பாற்ற முடியுமா என்ற வேதனையில் தான் தற்போது வரை இருந்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுந்தர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.